மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்துல இந்த ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும் கை, அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். ப்ளீஸ் மறக்காம கொடுத்துருங்க. இங்க எவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எவனும் எங்க பிள்ளைய பார்க்க கூடாது. எப்படி வந்தீங்கன்னா அப்படியே வெளியில போங்க. எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். செத்தாலும் ஒன்னா போறதுக்கு ரெடியா தான் இருக்கும். எங்க பிள்ளைய எங்கதான் இருக்குது. எங்க பிள்ளைய விட்டுட்டு வந்தா கூட கொஞ்சம் பயந்துருப்போம். போனா சேர்ந்து போயிட்டுருவோம். மொழியில வெளியில போங்கடா. டேய், நீங்க ரொம்ப பேசுறீங்க. உங்களை விட எங்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. உரிமையா? என்ன உரிமை? அதான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டு போயிட்டீங்களே. வீட்டுக்காக ஒரு கத்தி கொடுத்து உட்காத. நீ நான் பேசாத. வாய மூடிக்கு நில்லு. போதும். நீ அண்ணனை 8 மிதிச்சதெல்லாம் போதும். கிளம்புங்க. எவனையும் எங்க பிள்ளைய உரிமை கொண்டுட்டு வரக்கூடாது. உங்களுக்கு தேவை சமஸ்தானம் தானே? அதான் எழுதி கொடுத்துட்டேன். கிளம்ப வேண்டியதுதானே? அப்படியே கிளம்ப முடியாது. எங்களுக்கு பிள்ளை உரிமை உண்டு. சமஸ்தானத்தை 2 ஆக்கியாச்சு. இப்ப பிள்ளைய பிடிக்கிட்டோம்னா ஒரே சமஸ்தானம் ஆயிரம் பிளான போட்டு உள்ள வந்திருக்கீங்க. எங்களுக்கு நீங்க தேவையில்லை. வெளில போங்க. இல்லைன்னா உங்களை காப்பாத்திக்கிட்டு வெளில போங்க. வாய மூடுங்கடா. ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. நல்லதுக்கு சொல்லிட்டேன். மோதி பார்த்தா இங்க இருந்து போறீங்கன்னா அதையும் பண்ணிட்டு நாங்க ரெடியா தான் இருக்கோம். அடிக்கணும் அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப என்ன? எவனையும் அடிக்கணும் அவசியம் இல்ல. அதான் எங்க அண்ணனை 8 மிதிச்சு நீங்க வந்து பார்த்து போயிட்டு நல்லது. எங்க பிள்ளைகளை நாங்க பார்க்க விட மாட்டோம். ஏண்டா ஏன் அந்த தம்பி அடிச்சுட்டு சாவுதீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களா? அவங்க யாரும் உள்ள வர சொன்னது? வெளிய போய் சொல்லுங்க. அதெல்லாம் இங்க இருக்க கூடாது. நம்ம பிள்ளை இருக்க கூடாது. அதான் சமஸ்தானத்தை பிரிச்சுட்டு போனாங்கல்ல. வாய மூடிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. வாய மூடுறா. ஏண்டா நீ வீட்டுக்கு கடை கொடுத்தனா? உங்களுக்கு நெல்லு. அப்பா அவனை போக சொல்லுங்க. அவதான் இங்க பெரிய யுத்தமே நடக்கும். அடிச்சுட்டு சாவுங்கடா. அந்த தம்பி எல்லாரும் அடிச்சுட்டு செத்துட்டீங்கன்னா அப்படியே இந்த சமஸ்தானம் அழிஞ்சும். அடிச்சுட்டு சாவுங்கடா. அப்ப அவனுக்கு வந்து போக சொல்லுங்க. ஏண்டா அவனுக்கு என்ன வேலைக்கு உள்ள வந்திருக்கானுங்க. அவனு வந்து உள்ள தள்ளிதான் விட்டுருக்கான். போன்னு சொன்னா அவன் எப்படி வெளில போக முடியும்? ஆனா எங்க பிள்ளைல பார்க்க கூடாது. அவன் போனா போறான், போட்டு போறான். இல்ல கேட்டு வீட்டுக்கு சொல்லுங்க. இங்க நிக்க கூடாது. ஆமா இது இவன் வீடு. அந்த அலெக்சாண்டர் சொல்லட்டும். நீ அமைதியா நில்லு. அதான் பிள்ளைய 8 மிதிச்சிங்கல்ல. எங்க தேடி வந்தீங்க. எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போய் கொண்டிருக்குன்னா நீங்க கூட வேறு பிடிச்சு பாக்கீங்கல்ல. பெத்த பிள்ளைக்குள்ள கூட நீங்க வேறு பிடிச்சு பாக்கீங்கல்ல. ஆமாடா வேறு பிடிச்சு நாங்க பார்த்தோம். அதனால கூட போன 8 மிதிச்சு கேட்டேன். வீட்டுக்கு மூத்தவன் அப்ப ஸ்தானத்துல இருந்த ஒருத்தர் 8 மிதிச்சிங்களே. அப்ப தெரியல உங்களுக்கு இந்த பாசம். இப்ப புள்ளைய காப்பாத்துங்கிற பேரு நீங்க உள்ள வந்திருக்கீங்க. இப்ப 2 பேரும் அடிச்சுட்டு சாவுதீங்க. சாவுங்கடா. ஒருத்தர் பார்த்து அடிச்சுட்டு செத்துட்டீங்கன்னா அப்படியே செம்பிளிங்க என் மனசு அப்படியே குளிந்துரும். ஆஹா என் வாய்ஸ் எல்லாம் ஒத்து எப்படிலாம் அடிச்சுக்கிட்டு சாவுதானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒத்து அடிச்சு செத்துருவான். ஒருத்தன் கூட என் வாரிசு இருக்க மாட்டான்னு அப்படியே மனசு குளிர்ந்து போய் நிப்பாரு. மனசு போயிடலாம். நீங்களா எவனோ ஒருத்தன் குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு தூக்கி கொண்டு வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி நீங்களே அடிச்சுட்டு செத்துவீங்க போலுக்க. சாவுங்கடா. இவனை தடுக்கவே மாட்டேன். அடிச்சுட்டு சாவுங்க. அவங்க அமைதியில நின்றுட்டு இருக்கோம். இவங்க சின்ன பையனுங்க. எங்களை என்ன பேச்சு பேசுறானுங்க? எங்க ஜாலியில எவ்வளவு பெரிய மனுஷன். அவனை 8 உடைக்கல. இப்போ உனக்கு என்ன தண்டை வேணும்? அது முடிஞ்சு போன தானே. இவங்க வாய தருத சவுட்ல குடுத்துருவேன். 10 மில்லி இதுல. அப்பா அவன் சரியாதான் பேசிக்கிட்டு இருக்கான். நீ வாய தரக்காத கொண்டு எரிஞ்சிருவேன். அதேதாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அப்போ அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. அடிச்சுக்கிட்டு சாவுங்க. நான் தடுக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி நம்ம பிள்ளை மட்டும் இவனை பார்க்க விடவே கூடாது. அத சொல்லதுக்கு இங்க எவனுக்கு உரிமை கிடையாது. என்னமோ காலங்காலமா இந்த குடும்பத்துல இருந்த மாதிரி இருப்ப. இனி இருப்ப. நீ வெளியில போயிட்டல. இனி நான் இருப்பேன். எங்களுக்கான உரிமையை ஒரு காலம் விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு இங்க உரிமையே கிடையாது. அத சொல்லதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நான் சொல்லுவேன் அவனுக்கு உரிமை இருக்கு. அத பிரிச்சுட்டு போயிட்டீங்க. போக வேண்டியதுதானே. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச போட்டு தள்ளிடுவேன். போட்டு தள்ளுவியோ? போட்டு தள்ளிட்டா பாப்போ. இதுக்கு நீயும் நானும் பாப்போண்டா. வாடா போடான்னு பேசாத கொண்டுருவேன். ஏண்டா இன்னுமா நீங்க அடிப்படி போடல? அப்பவே போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னடா அடிக்காம பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு சமஸ்தானம்னு அடிச்சு காட்டுங்க. எவன் உயிரோட இருக்கானோ அவன் சமஸ்தானத்தை எடுத்துக்கிட்டோம். புள்ளியும் உரிமை கொண்டாட்டும். எதுக்கு பேச்சுவார்த்தை? கையில தான் ஆயுதம் இருக்குல்ல. போட்டு தள்ளு. வாய திறக்காதீங்க சொல்லிட்டேன். நான் வாய திறக்காம இருக்கேன். நீங்க அடிச்சுக்கிட்டு சாவுங்க. உங்ககிட்ட தான் ஏகப்பட்ட பலன் இருக்க. போட்டு தள்ளுங்கடா அவன. இவர் நாரதர்களை பார்த்தாரு. இவருக்கு நின்னது போதும் அனுப்பி விடுங்க. நாங்க புள்ளைய பார்க்க கூடாது சொல்லிட்டு இவனுக்கு யாரு? அதான் சொல்றேன். எதுக்கு பேச்சுவார்த்தை? நான் போட்டு தள்ளு. போட்டு தள்ளிடுவானுங்கல்ல. பேசுறது அலெக்ஸ் தானா? அதெல்லாம் உரிமை விட்டு கொடுக்க முடியாது. அதான் சொல்றேன். எதுக்கு பேச்சுவார்த்தை? எவன் உயிரோட இருக்கானோ அவன் புள்ளைய உரிமை கொண்டாடட்டும். ஒருவேளை அழிச்சாதான் என் புள்ளைய உரிமை கொண்டாடணும்னா
அதையும் செய்வேன். அட 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 இப்படிதான்டா இருக்கணும் சொல்லிங்க பிறங்களா, இப்படித்தான் இருக்கணும். ஓ அழிச்சாதான் உரிமை கொண்டாட முடியும்னா நீ அதையும் செய்வ. அப்ப அந்த நோக்கத்தோட நீ உள்ள வந்துட்ட. பிள்ளையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அவனும் அதான் சொல்லுதான், அவனும் விட்டு கொடுக்க மாட்டானு. அப்படின்னா எவன் உயிரோட இருக்கானோ அவனுக்கு புள்ள. சண்டை போடுங்கடா. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. ஒரே ரத்தமா போங்கடா. அந்த வாட்சல் காணுங்க பாரு. விடியட்டும். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு விடியதுக்கு. அப்ப இருக்கடா அவங்களுக்கெல்லாம். ஏ அலெக்சாண்ட்ரோ, என்னாச்சு? ஏன் கத்துறாரு? ஒருவேளை அலெக்சாண்டர் எதுவும் பண்ணிட்டாளா? அலெக்சாண்டரா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். யார் இது? பொம்மி மத்த. ஓ அது எப்படி அலெக்சாண்டரா வீட்டுல? அலெக்சாண்டரா, நீங்களாம் சண்டை போட்டு உருளுங்கடா. நம்ம உயிர் எடுத்துக்கான அடையாளத்தை கொண்டு வச்சுட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப அலெக்சாண்டரா மேல நம்பிக்கை இல்ல. என்ன நீங்களாம் அமைதியாவே இருக்க மாட்டீங்க? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு தெருக்கு பிடிக்குது. மரியாதை எல்லாம் வீட்டை விட்டு வெளிய போங்க. உங்களுக்கு விரிச்ச வலையில இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன். எனக்கு இன்னும் இங்க ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். நீங்க உயிரோட இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? மரியாதை வெளிய போய் சாவுங்கடா. அதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டியே. ரொம்ப பேசுன சீவிடுவேன். ஏய் பக்கத்துல நிக்க மிதிச்ச நான் கொடுத்து நசுங்கி செத்துருவேன். ஏய் அதுக்கு முன்னாடி நீ செத்துற. பாக்கறியா? அப்படின்னா எங்க பொம்மி மாத்தைய கொண்டது நீதானா? என்னடா புதுசா ஏதாவது ஒண்ணு கிளப்பிட்டு இருக்கீங்க? எங்க பொம்மி மாத்தைய கொண்டது நீதானே? பொம்மி மாவா? ஓ இந்த மகாதேவன் வைஃப். எனக்கு வேலையில பாரு. ஆமா எங்க இந்த போட்டோ மாட்டதே? மாட்டிக்கிட்டே முழிக்காதடி. ஓ எங்கெல்லாம் போட்டு தானே போறேன்னு சிம்பாலிக்கா தட்டிட்டு இருக்க. நீங்க பைத்தியமானு கேக்க. நீங்க அத்தனை பேர் இருக்கும்போது நான் எதுக்கு இந்த போட்டோ? அம்மா இந்த போட்டோ எப்படி வந்தது? நீங்க வரும்போது சும்மா தான எல்லாம் வந்தீங்க. நடிக்காத. எப்படி என் தங்கச்சி போட்டோ இங்க வந்தது? என்கிட்ட கேட்டா? ஏய் அத்தனை ஆம்பளைங்க இருக்கும் கொன்னுருவா. எப்படி இந்த போட்டோ இங்க வந்தது? அப்படின்னா என் தங்கச்சி பொம்மி மாவை கொண்டது நீதானா? பொம்மி மாவை கொண்டது ஒரு பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அது நீதானே எனக்கு தெரியாது. நான்சென்ஸ். என்ன என்ன இப்படி பேச சொல்றீங்க? சண்டை போடுறதா நேருக்கு நேரா போடுங்க. இந்த கோலத்தர வேண்டாம். இந்த போட்டோல இருக்கவங்க நான் பார்த்தது கூட கிடையாது. போய் சொல்லாத. சத்தியமா நான் பார்த்தது இல்ல. நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்ப என் ஒய்ஃபோட போட்டோ எப்படி இங்க வந்தது? என்கிட்ட கேட்டா? இது உன் வீடு தானே? நாங்க வரும்போது என்ன பொம்மி மா போட்டோ தூக்கிட்ட வந்தோம்? இல்ல நான் சத்தியமா சொல்றேன். நான் இத கொண்டு வைக்கவே இல்ல. எனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? எதுக்கு இவ கிட்ட பேசிக்கிட்டே? போட்டு தள்ளுங்க. என் அத்தை கொன்னவளை இதுக்கப்புறம் உயிரோட வைக்க கூடாது. யாராவது பக்கத்துல நெருங்கினீங்க கொன்னுடுவேன். எனக்கும் இந்த போட்டோல இருக்கவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இவங்க கொல்லவும் இல்ல. நான் போய் சொன்ன அவசியம் இல்ல. ஆமா இவ அப்படியே உத்தம புத்திரி, பொய்ய சொல்ல மாட்டா. என் அத்தைய கொன்னுட்டு எங்கெல்லாம் மறுபடியும் கொல்றதுக்கு நீ பிளான போட்டு இங்க தூக்கிட்டு வந்திருக்க. வெட்டி குண்டு டிராமா போட்டுட்டு இருக்க. அந்த குண்டத்தை தலையில போடுங்க. ஏய் கிங்ஸ்லே குறுக்கு வழியில ஜெயிக்கும் நினைச்சவனா? ஆனா நான் இப்ப குறுக்கு வழியில போன எனக்கு அவசியம் இல்ல. சத்தியமா சொல்றேன், இந்த போட்டோல இருக்கவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல நம்புங்க. நாங்க இருக்கிற உடனே நம்பணும். அத்தைய கொன்னுட்டு கொன்னது நான் தானே தைரியமா போட்டோ மாட்டி வச்சிருக்க. அதான் இவங்களை போட்டு தர போறமே. உண்மை தெரிஞ்சுட்டே போய் சேரட்டும் நீ பிளான போட்டிருக்க. ஏய் அது இங்க நடக்காது. கொஞ்சமாவது அறிவோட யோசி. நான் இங்க தானே இருக்கேன். குண்ட வச்சவளுக்கு தெரியாது எப்படி தப்பிச்சு போகணும்னு. சரி கெட்டி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா இப்ப கூட சொல்றேன், இந்த போட்டோல இருக்கவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பார்த்தது கூட கிடையாது. அப்போ போட்டோ எப்படி இங்க வந்தது? எனக்கு தெரியாது. இங்க இருக்குது நீயும் நாங்களும் தான். நாங்க கொண்டுட்டு வரல. அப்படி இருக்கும்போது இந்த போட்டோ எப்படி வந்தது? எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா ஓ பறந்து வந்து இங்க மாட்டிருக்குதோ? நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த போட்டோல இருக்கவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பார்த்தது கூட கிடையாது. அப்படி போட்டோ எப்படி இங்க வந்தது? அதுக்கு பாசலே இது ஓ வீடு தானே? இங்க நீ நாங்களும் தான் இருக்கோம். கேட்ல கை வச்சாலே சாக்கடிக்குது. வீட்டை சுத்தி பாம்பு இருக்குது. அப்படி இருக்கும் போது யார் இந்த போட்டோ கொண்டு மாட்டினா? அப்போ நாங்க இன்னைக்கு இங்க வருவோம்னு உனக்கு நல்லா தெரியும். அப்போ பிளான போட்டு தான் இங்க தூக்கி இருக்க. மிஸ்டர் மகாதேவன் நீங்க சொல்லுங்க. நீங்க தச்சில இருந்து வந்தீங்க. போட்டோ எப்படி இங்க வந்தது? என் மனைவியோட போட்டோ எப்படி இங்க வந்தது? எனக்கு தெரியாது. இவ தானே சேருங்கடா. எல்லாம் தெரிஞ்ச மகாதேவன் இப்படி பேசுறது தப்பு. இந்த வீட்டுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரே ஒரு முன்கேட்டு மட்டும் தான். வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் பாஸ்வேர்ட் போட்டு தான் உள்ள வர முடியும். அப்படி லேசா யாரும் உள்ள வர முடியாது. அது நீயே ஒத்துக்கிட்ட. அப்ப யார் போட்டோ கொண்டு வந்தது? நாங்கலாம் வெறும் கையை வீசிக்கிட்டு தான் வந்தோம். போட்டோ யாரும் கொண்டுட்டு வரல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கதவை திறந்தீங்களா இல்ல நீங்க வரும்போதே கதவை திறந்து கிடந்ததா? கிங்ஸ் அப்பலாம் என் வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது.
ஏன்னா நான் பாஸ்வேர்டு போடணும், என் ஃபேஸை காட்டணும், அப்பதான் அந்த கதவே திறக்கும். கேட்டே ஓபன் ஆகும். என்ன சொன்ன? என் முகத்தை காட்டணும், அப்பனாதான் அந்த கேட்டே ஓபன் ஆகும். இந்த போட்டோலயும் உன் முகம் தான் இருக்கு. ஒருவேளை இதை காட்டினா திறக்குமா? நான் இது வரைக்கும் அதை செக் பண்ணி பார்க்கல. உன் முகத்தை காட்டி கேட்டு திறக்க முடியாதா? பெரிய அறிவாளி மாதிரி பேசுவ. உன் முகத்தை மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிட்டு இல்ல ஒரு முகமதி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு கேட்டு திறக்க முடியாது. அப்புறம் என் பாஸ்வேர்டு தேவைப்படுதே. நீ என்ன சொன்ன? முகத்தை காட்டினாலே கதவு திறக்கும்னு சொன்னியா இல்லையா? மெயின் கேட்டு திறக்கும். நான் அதுக்கு பாஸ்வேர்டு வைக்கல. ஏன்னா வீட்டுக்குள்ள வரும்போது நான் மட்டும் தான் கார்ல வருவேன். அதனால முகத்தை காட்டினாலே கேட்டு திறக்கணும். என்னால இறங்கி இறங்கி திறக்க முடியாது. அதனால ரொம்ப புத்திசாலி. எல்லாரும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க போங்க. இவகிட்ட எதுக்கு பேச்சாத்த? போட்டு தள்ளு. போட்டு தள்ளிட்டா போட்டோ இங்க வந்ததுக்கான விட கிடைச்சிருமா? மொத போட்டோ இங்க இப்படி வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த போட்டோ பண்ணையார்பட்டில இருந்த போட்டோ. நம்ம வீட்டுல இருக்க போட்டோ அது இது இல்ல. நம்ம வீட்டுல இருக்க போட்டோல லைட் செட்டிங் இருக்காது. இது பண்ணையார்பட்டில இருந்த போட்டோ. வீடு முழுக்க சர்ச் பண்ணுங்க. ஒருவேளை எதுவும் கிடைக்கலனா அலெக்சாண்டரா போட்டு தள்ளுங்க. 6 மணி நேரம் உனக்கு டைம். போங்கடா. இருடி. அண்ணாவாயில இருந்து எப்போ உத்தரவு வரும் போட்டு தரலான்னு ரெடியா இருந்தானுங்க. கிங்ஸ்னு வார்த்தை விட்டுட்டு போயிட்டான். இனி நித்த போக முடியாது. எவனாவது சிக்குனானா நீ பொழைச்ச, இல்ல இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ தனித்தனியா கிடப்ப. ஏன்னா ஆர்டர் போட்டது கிங்ஸ்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. இது வரைக்கும் கொஞ்சமாவது தயக்கத்தை நின்றுட்டு இருந்தானுங்க. வார்த்தை வந்தது கிங்ஸின் வாயில இருந்து. இனி தயங்கவே மாட்டானுங்க. எவன் போடலான்னு போட்டி போடுவானுங்க. வெறும் 1/2 மணி நேரம் தான் உனக்கு இருக்கு. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு, உனக்கு நான் செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு இன்னைக்கு என் மேலேயே யாருக்கும் நம்பிக்கை இல்லாத ஒரு சாவை. அன்னைக்கு உங்களுக்கு அந்த சாவதானே நான் கொடுத்தேன். அந்த செம்பலிங்க குடும்பத்தை பிரிச்சு சின்ன பின்னமாக்கி அந்த குடும்பத்துல இருக்கவன் ஒருத்தருக்கொத்த அடிச்சுக்கிட்டு சாகுற வரைக்கும் நான் என் உடைய மாத்த மாட்டேன். நாளைக்கு பஞ்சாயத்து நடக்கும். அந்த கிங்ஸ்ன வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்துறானே எத்தனையோ பிளான போட்டிருந்தேன். அந்த கிங்ஸ் மேல அடுக்கு மேல அடுக்கு மேல அடுக்கு மேல பழி சுமத்திக்கிட்டே இருக்கணும். அதை அப்படி காட்டுத்தியா ஊர் முழுக்க பரவணும். அவன் தொடையே நிமிர முடியாத அளவுக்கு தலை குடிஞ்சு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும். ஒரு துளியாவது அவன் பொண்டாட்டி அவனை பார்த்து சந்தேகப்படணும். அப்படி தலை குடிஞ்சவன் தொங்கணும்னு எவ்வளவு பிளான போட்டு வச்சிருந்த. எல்லாம் போச்சதே. இப்படி குடும்பத்தோட காணாம போவாங்கன்னு எப்படிப்பா எனக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமாப்பா அந்த கிங்ஸ் அசிங்கப்படுறதுக்கு நான் என்ன செஞ்ச பண்ணிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? நாளையோட அவன் சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு முடிவு கட்டி வச்சிருந்தேன். ஆனா இப்படி தப்பிச்சிட்டானுங்களே. அப்ப குடும்பத்தை ஒத்த கூட காணும்பா. ஏன் அந்த வீட்டு பொம்பளைங்க வரைக்கும் காணல? அப்படி எல்லாம் எங்க போக மாட்டானுங்களே. நாளைக்கு மட்டும் பஞ்சாயத்து நடக்கலனா காலத்துக்கு அந்த கிங்ஸ் மேல நான் பழி சுமத்தவே முடியாது. நான் போட்ட பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுனா சத்தியமா அந்த கிங்ஸின் காலத்துக்கு என்கிட்ட தான் சிக்கி சின்ன பின்னமாவான். ஏன்னா அந்த குடும்பத்தை தீர்ப்புன்னு ஒண்ணு நடந்ததுன்னா அந்த தீர்ப்புக்கு அவன் கட்டுப்பட்டு ஆகணும். என்ன சரி அந்த தீர்ப்பின் படி தான் அவன் நடந்து ஆகணும். எவ்வளவு பிளான், எவ்வளவு சக்சஸா போட்டு வச்சிருந்தேன். இப்படி குடும்பமா காணாம போவான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, வீட்டுல இருக்க ஒருத்தர் காணாம போனா கூட பரவாயில்ல. பஞ்சாயத்து நம்ம கூட்டி இருக்கலாம். அட்லீஸ்ட் 2-3 பேர் இல்லாம அந்த கூட பஞ்சாயத்தை கூட்டி இருக்கலாம். இப்படி ஒட்டு மொத்தமா சரி கடைசில இந்த சாமும் தொலைக்காத ஏதாவது பண்ணலாம் நினைச்சேன். இப்ப அவனுங்களையும் காணலையே. அந்த கருப்பு சிங்கி பெண்ண சொன்னா பாத்தீங்களா? ஒருத்தர் இருந்தாலும் நான் பஞ்சாயத்து வச்சிருவேன்னு சொன்னாரு. ஒருவேளை பஞ்சாயத்து நடக்க கூடாதுன்னு கருப்பு சிங்கமே ஏதாவது பண்ணிட்டாரோ? இல்லையப்பா, நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். அப்ப அந்த வீட்டு மகாதேவன் வரைக்கும் காணும்பா. ஏன் பச்சை புள்ள கூட காணல? ஒருவேளை தான் குடும்பம் தலை குனிய கூடாதுங்கிறதுக்காக கருப்பு சிங்கம் பிளான் போட்டிருப்பாரோ? பஞ்சாயத்துன்னு சொன்னவரே அவர்தானே. அவரே இப்ப பண்ணணும். அப்படி பஞ்சாயத்து கூட்ட கூடாதுன்னு சொல்லிருந்தா அன்னைக்கு அப்புறம் தீர்ப்பு அவர் கொடுத்துக்க மாட்டாரே. அன்னைக்கு கிங்ஸ் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாரே. இல்லப்பா, வேற என்ன நடந்துருக்குப்பா? என்ன ஒரே
ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொக்க? நான் அதான் சொன்னேனம்மா, அந்த குடும்பத்துக்கிட்ட பகச்சுக்கிடாதீங்கன்னு. யாரு கேக்கா? இப்போ உங்களுக்கு என்ன ஆப்பு காத்திருக்கோ யாருக்கு தெரியும்? எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? நீ பார்த்த வேலை அப்படி. நீ என்ன சாதாரணவனையா மன்னிப்பு கேட்க வச்ச? அந்த செம்பலிங்க ஐயாவையே நீ மன்னிப்பு கேட்க வச்சிருக்க. கருப்பு சிங்கமே விட்டாலோ ஒல்லி மலர் விடாது. சொக்க, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அவதான் சின்ன பிள்ளை, உனக்குமா அறிவு இல்ல? யார மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிற ஒன்னும் தெரியாம போச்ச. அவன் யாரு? வருங்காலத்திலேயே வரப்போற அத்தனை தலைமுறைக்கும் தெய்வமா நின்று வழிகாட்ட போறவன். அவன் வரலாற்றிலே ஒரு பிழைய உண்டு பண்ணிருக்க. அவன் வரலாற்றை நீ திருத்தி எழுதியிருக்க. அவன் வரலாறுல நீ ஒரு கிறுக்கலை உண்டாக்கியிருக்க. இனி அந்த கிறுக்கலை சரி செய்யாம அந்த வீட்டுல ஒரு உசுறு கூட போகாது. தப்பு பண்ணிட்ட சொத்த, தப்பு பண்ணிட்ட. தெய்வங்கதே எந்த குற்றம் குறையும் செய்யாம எந்த சூட்சமத்திலும் சிக்காம இருக்கிறவன் தான் தெய்வம். அப்படி தெய்வமா வீட்டில் இருக்கிற போறவனுக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிட்டு அசால்ட்டா இருக்கலாம் நினைச்ச. அவங்க இந்த வரலாறையே திருத்தி எழுதுவாங்க. அந்த கிறுக்களை இப்ப சரி செஞ்சு ஆகணும். ஏன்னா அந்த வரலாற்றுல எந்த கிறுக்களும் இருக்கக்கூடாது. பின்வரும் சந்ததி அவன் வரலாறு படிக்கும் போது எந்த கிறுக்களும் இருக்கக்கூடாது. அங்க நீதி, நேர்மை, வீரம், துணிச்சல் இது மட்டும் தான் அந்த வரலாற்றுல இருக்கணும். இப்படி ஒரு பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டாங்கிற ஒரு கிறுக்கல் அங்க இருக்க கூடாது. இப்ப அதை அழிக்கணும். அழிக்கிறதுக்கு இங்க யுத்தம் நடக்கும். அப்பேற்பட்ட கிறுக்கல் அந்த வரலாற்றையே மாத்தி எழுதி வச்சது நீ. உன்னை எப்படி அந்த கருப்பு சிங்கம் விடும்? உன்ன மாதிரி இனி வரும் காலத்துல எந்த ஒரு பொண்ணும் அவன் மேல பழியோ குற்றமோ காதலோ காமமோ கொள்ளக்கூடாது. அதுக்கு சரியான வழிமுறை தான் நீ சிக்கிட்ட. உன்னை வச்சே பாடத்தை கற்பிக்க போறாங்க. உனக்கு சம்பவிக்க போறத பார்த்து இனி கிங்ஸின் மேல ஆசை வைக்கிறதுக்கோ காதல் கொள்ளதுக்கோ பழி போடுறதுக்கோ இன்னொரு பொண்ணு அஞ்சுற அளவுக்கு உனக்கு நடக்கும். அவன் மேல ஆசைப்படுறதே தப்பு. நீ அவன் உன்னை அடைய வந்தான்னு மன்னிப்பு கேட்க வச்சு மிகப்பெரிய பாவத்தை பண்ணிருக்க. நீ உன் பிள்ளைக்கு உடந்தையா இருந்திருக்க. பார்க்கலாம், என்ன தீர்ப்பு வருது பார்க்கலாம். எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு நானும் தயாரா தான் இருக்கேன். என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது. தப்பு கணக்கு போடுற. இப்ப என்ன பண்ண தாவிதே? வழி இருக்குது. சூனியம். அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை கிடையாதுதான். ஆனா அவன் தேவசக்தி நிலைக்கு போகக்கூடியவன். தெய்வசக்தின்னு ஒண்ணு இருக்கும் போது கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருந்துதானே ஆகணும். நல்ல சக்தி இருக்குன்னு நீ நம்பும் போது கெட்ட சக்தி இருக்குன்னு நான் நம்புறல எந்த தப்பு இல்லையே. கொஞ்சம் நல்ல சக்தி கூட கெட்ட சக்தியை மோத விட்டா கொஞ்சம் நல்ல சக்தியும் சோர்ந்துதான் போகும். அவன் சோர்ந்த நேரத்துல நீ உள்ள புகுந்தாடி. நான் ரெடியா இருக்கேன். எனக்கு அந்த கிங்ஸ் என் கால் மாட்டில வந்து விழணும். அத இந்த ஊரே பார்க்கணும். கெட்ட சக்தி கிட்டதான் இனி நீ உதவி கேட்கணும். தாராளமா. அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு வா. இங்க பாரு, நல்ல சக்திக்கும் கெட்ட சக்திக்கும் நம்ம யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். யுத்தத்தை அதுக நடத்திக்கிடும். இப்பமே பார்க்க போலாம். ஒட்டுமொத்த குடும்பம் அங்க இருக்குது. போதா கொலைக்கு சாமத்தோரையும் அங்க போயிருக்காங்க. இப்ப ஒத்த அடிப்படை போட்டு நடப்பான். ஒரே இடத்துல 2 எதிரி உள்ள கொண்டு வச்சிருக்கீங்க. போதா கொலைக்கு அந்த அலெக்சாண்டரா வேற. கொத்து வெட்டி சத்தம் என்ன பண்றீங்க? என்னையாவது விடுவிச்சு விடுங்க. நீயும் போய் மாட்டிக்க போறியா? இப்ப யா உசுறு எனக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க. காப்பாற்ற முடியாது. என்னால முடியும். நான் போறேன். வீணா போய் உசுர விட்டுறத. வருவானுங்க. எப்படியா தப்பிச்சு வருவானுங்க. இல்ல போதா பொறுக்க சேவம் துறை உள்ள பேர் தங்க எனக்கு பயமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவனாலும் கிடையாது. வேண்டாம், நான் உள்ள போறேன். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சொன்னா கேளு. காப்பாற்ற முடியாது. எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னடா சந்தேகம்? இல்ல உங்களால எப்படி தைரியமா இருக்க முடியுது? போதா பொறுக்க உங்க நண்பர் உள்ளதானே இருக்காரு. அதனாலதான் தைரியமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் புள்ள கிங்ஸ் உள்ள இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் அங்க எந்த அசம்பாவும் நடக்காது. விடு, ஒன்னா இருக்கட்டும். இல்ல இல்ல அது வந்து சொல்றத கேளு. அது மாவீரன் என் புள்ள கிங்ஸன் உள்ள இருக்கான். ராஜகோரி மகாதன் உள்ள இருக்கான். இதையும் மீறி அந்த வீட்டுல எந்த அசம்பாதமும் நடக்காது. போதும், இந்த குருட்டு நம்பிக்கை போதும். உள்ள பேருக்கு சேம குறையும். கொத்த என்ன பண்ணா? இல்ல சேம குறைக்கு ஏதாவது இருக்க முடியுமா? இங்க பாருங்க, ஆக்கத்துல ஏதாவது பண்ணிட போறாங்க. நான் போறேன். வேண்டாம் சொன்னா கேளு. நீ சும்மா இரு போதும். இல்ல இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு.
அவனுக்கு உயிரை காப்பாத்திட்டு வெளியில வருவானுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? பேசுறது கருப்பு சிங்கம் தானே, உங்களால முடியாது எதுவுமே இல்லையா? டேய், பாம்பு எடுக்கிறதுல பேசி நம்ம ஜானு அவன் உள்ளதான் இருக்கான். அவன் புள்ளி அவனுக்கு காப்பாத்திக்க தெரியாதா? அவன் உசுரான புள்ள அங்கதானே இருக்கா. அதுக்காவது பாம்பு எடுத்துருவான். அவர் ஜானுங்கிற தன்மை இழந்து பல வருஷம் ஆகுது. அவர் முழுக்க இசைக்கு அம்மாவா அப்பாவா மாதிரி பல வருஷம் ஆயிட்டு. ஓ, நீங்க இன்னும் ஒரு ஜானு நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப கூட அங்க போய் புள்ளைய எப்படி பாக்கலான்னு பாத்துட்டு இருப்பாரு தவிர இந்த பாம்பு பக்கத்துல போயிருக்க கூட மாட்டாரு. அவன் புள்ளைய காப்பாத்துக்கிறதுக்கு போய் தானே ஆகணும். பயந்துட்டு இருப்பாரு. புள்ளைய எப்படி காப்பாத்தலான்னு பயந்துட்டு இருப்பாரு. அப்போ போய் சேரட்டும். என்ன பேசுறீங்க? உள்ள இருக்கிறது இசை. இங்க பாரு, அங்க இருக்கிறது கோழைங்களும் இல்ல, அறிவில்லாதவனும் கிடையாது. மூளை வளர்ச்சி உள்ளவனுங்க, தைரியமானவனுங்க, புத்திசாலி உள்ளவனுங்க. தேவனா வெளியில வருவானுங்க. ஒரு பாம்பு எடுத்து போட்டு அவனுக்கு வர முடியாது. நீ போய் காப்பாத்த போயிட்டு இருக்க. அப்ப இவனுங்க வீரனா இருந்து என்ன பிரயோஜனம்? வெளியில எடுத்துட்டு வருவானுங்க. இல்ல நீங்க அவங்க அப்பா தானே? ஆமா, அதனாலதான் தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்க. வீரனுங்க தானே, செம்பிளிக்க பேருங்க தானே, வருவானுங்க. நீ ஒண்ணு போய் உசுர கொடுக்க வேண்டாம். அவனுக்கு உசுர காப்பாத்திக்கணும்னா அவனுக்கு காப்பாத்திட்டு வருவானுங்க. உசுறு மேல ஆசை இருந்தா தப்பிச்சு வருவானுங்க. என்ன போய் சேரட்டும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் போறேன். நீ போக முடியாது. சரி, நீங்க என்ன நடக்குறே தெரிய மாட்டேங்குது. இது 10 மணி நேரம் தான் இருக்குது. உயிர் மேல ஆசை இருந்தா வருவானுங்க. குடு. என்ன? சரி, எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. உங்களுக்கு போதை மட்டும் தான் பிடிக்கும் நினைச்சேன். இந்த போதையும் பிடிக்கும்னு இப்பதான் தெரியுது. சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா போ. அந்த பையன் கேட்டதுக்கு உசுறு மேல ஆசை இருந்தா தப்பிச்சு வருவான்னு சொல்றீங்க. ஏன் உங்க பிள்ளைங்க உசுறு மேல உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்க பிள்ளைங்க திரும்பி வரணும்னு உங்களுக்கு நினைப்பு இல்லையா? உங்க நண்பன் கூட உள்ளதா இருக்காரு. உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ எனக்கு தகுதியும் கிடையாது, தைரியமும் கிடையாது. என் பசங்க உள்ள இருக்கானுங்க. என்னத்துக்கு அம்மா அம்மான்னு வந்திருப்பானுங்க. பிள்ளைங்க இன்னும் வரல. நெஞ்செல்லாம் பயத்துல அடிக்குது. உங்களை பார்த்தா எனக்கு அதை விட ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் கேட்டேன், சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வான்னு கேட்டேன். எடுத்துட்டு வரேன். ஆனா எந்த முயற்சியும் எடுக்கலையே. அங்க எத்தனை எதிரி பையன் இருக்கானுங்க? அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்கா? அங்க இருக்கிறதுல குழந்தையா? வெளியில இருக்கிறது நான் மட்டும்தான். ஆனா உள்ள இருக்கிறது அத்தனை இடிதிரி பையன் உள்ள இருக்கானுங்க. என்ன தேவையில்லாம பயந்துகிட்டு? அத்தனை இடிதிரி பையன் உள்ள சுகமா இருப்பானுங்க. நான் ஒருத்தன் உசுர பணைய வச்சு போய் காப்பாத்த போகணும். அப்படிதானே? சொல்லு. இல்ல, அவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்கல்ல. இத்தனை மணி நேரம் எந்த முயற்சி எடுக்கல. அப்படி செத்துட்டு போறானுங்க. இப்படிப்பட்டவனுக்கு இந்த குடும்பத்துக்கு தேவையில்லை. என்ன பேசுறீங்க? அது பிள்ளைங்க. ஆமா, பிள்ளைங்க. இப்ப யாரும் இல்லன்னா அவங்க நீ நான் கேட்டதை தாரியா இல்லையா? இல்ல இல்ல, நானே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, நான் தாரேன். ஓ தா. ஏதோ உன் மனசை மாத்தி எல்லாரும் மாதிரி நீயும் வாழ மாட்டியான்னு சின்ன முயற்சி செஞ்சு பார்த்த. வாழ்க்கை உனக்கு என்னன்னு தெரியுமா? கொஞ்சமாவது நீயும் வாழணும்னு நினைச்ச. ஒரு பொண்ணு கத்தியும் அறுவாளையும் தூக்குறதுனால அவ வாழ்ந்துட முடியாது. அவளுக்குன்னு ஒரு குடும்பம் தேவை. அவளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உறவு தேவை. அவ அசதியில படுத்தானா தோல் சாயதுக்கு ஒரு தோல் தேவை. ஒருவேளை நீ புத்தி இல்லாம ஏதோ யாராவது எடுத்து சொல்றதுக்கு யாருமே இல்லாதனாலதான் நீ இப்படி இருக்குன்னு நான் நினைச்சேன். எங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு. அவளை எப்படிலாம் வாழ வைக்கணும், நாங்க எல்லாரும் எப்படி போராடுறோம்னு எங்களுக்கு தெரியும். அப்படித்தான் நான் ஒன்னையும் நினைச்சேன். நம்ம பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறோம். இது யார் வீட்டு பொண்ணும்? சரி, கொஞ்சம் வாழ்ந்துட்டு போட்டுமே கொஞ்சம் புத்திமதி சொன்னேன். ஆனா நீ என்னையவே கைப்படுத்திட்டல. நீ நான் கத்திய தூக்குறவனா? ஈவரக்கமே என்னன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா நன்றி கட்டவா இல்ல. நான் ஒண்ணு நன்றி கட்டவளா இல்ல. நீங்க புத்திமதி சொல்லும் போது என் மனசுக்கு நல்லா புரிஞ்சுது. நல்ல எண்ணத்துல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீங்க சொல்ற காலத்துல நான் இல்ல. அதுக்காக நீங்க சொல்ற கருத்தை நான் ஏத்துக்காமலாம் இல்ல. அந்த கருத்து எனக்கு இப்ப தேவைப்படல. ஒருவேளை எனக்கு நடக்க கூடாதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை தெய்வமா நான் பார்த்திருப்பேன்.
கையெடுத்து நன்றி சொல்லியிருப்பேன். காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். ஏன்னா நீங்க சொன்ன ஒவ்வொரு அறிவுரையிலும் ஒரு உண்மைத்தன்மை இருந்தது. ஆனா அதுக்கான காலம் கடந்து நான் நின்னுகிட்டு இருக்கேன். அதனால உங்ககிட்ட வந்து நான் கத்துனேன், என்ன குழப்பாதீங்கன்னு கத்துனேன். ஏன்னா அதுக்கான காலம் இது இல்ல. உங்க மேல எனக்கு கோவம் வந்தது. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லிருக்க மாட்டீங்களான்னு. முன்னாடி எங்க போனீங்க, இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே. இதை கேட்கிற காலத்தை நான் கடந்து போயிட்டேனேன்னு கோவம் மாத்திரமா அழகிய வந்தது. இந்த அலெக்சாண்ட்ரா யாருக்கிட்ட கண்ணு சிந்த மாட்டா. அவளுக்கு கண்ணு சிந்த பிடிக்காது. உங்ககிட்ட வந்து நான் கத்தல, அழுத. அந்த அழுகையை நான் வெளியில காட்டக்கூடாதுன்னு கோவத்தோட கத்தல. ஆனா என் உள்ள எவ்வளவு அழுதுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த குற்றமும் அறியாத ஒரு மனுஷனை துள்ள துடிக்க நான் பலி கொடுத்திருக்கேன். என்னால குற்ற உணர்ச்சியில இருக்க. அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இனிமே விடுதலை கிடையாது. அதனாலதான் இப்படி வந்து நிக்க. என் குற்றத்துக்கு மன்னிப்பு கிடையாது. நான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. குற்றமற்ற ஒரு ரத்தத்தை நான் வாங்கியிருக்கேன். ஒரு குற்றமற்ற ரத்தம் சிந்ததுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். அதனாலதான் அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தேடி அலைஞ்சு உயிர்க்காக வாங்கினேன். ஆனா அது ஒரு பொண்ணால முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அவளை பார்த்து இந்த உலகம் பயப்படணும். அதுக்காக நான் ஏத்துக்கிட்டதா இந்த அலெக்சாண்ட்ரா அவதாரம். நான் ஒரு பொண்ணு. இங்க இருக்க ஆண்வர்க்க என்ன பார்த்து பயப்படாது. பயப்படாது மிஸ்டர் மகாதேவன். இந்த ஆண்வர்க்க என்ன பார்த்து பயப்படாது. பயப்படாம நான் நினைச்ச காரியத்தை செய்ய முடியாது. அதுக்கு இந்த அலெக்சாண்ட்ரா இப்படி மாற வேண்டியது இருந்தது. அதனாலதான் இந்த ஆண்வர்க்கமே பயப்படுற அளவுக்கு இந்த அலெக்சாண்ட்ரா மாறினா. அதுக்கு நான் கொடூரமா மாற வேண்டியது இருந்தது. கத்தியார்வால நான் தூக்க வேண்டியது இருந்தது. நான் எல்லாருடைய சமஸ்தானத்தையும் பிடிக்க நினைக்கிறது. அப்படி பிடிச்சாதான் எல்லாரும் என்ன கண்டு பயப்படுவாங்கன்னு. எனக்கு யாருடைய சமஸ்தானத்தை மேலே ஆசை கிடையாது. ஆனா சமஸ்தானத்தை பிடிச்சாதான் இந்த உலகம் பயப்படும். இந்த அலெக்சாண்ட்ரா வந்துட்டா அந்த சமஸ்தானத்தை கைப்பற்றுவாங்கிற பயத்தை நான் உண்டு பண்ணதுக்காகத்தான் ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் நான் கைப்பற்றிட்டு வரேன். அப்படிதான் நான் இங்கே வந்தேன். மத்தபடி உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த போட்டோ கொண்டு இங்க கொண்டு வைக்க முடியும்? இங்க பாருங்க, உங்க சமஸ்தானம் தான் எனக்கு தேவை. உங்க குடும்பத்துல இருக்க உயிரோ சொத்தோ சுகமோ எனக்கு எதுவும் தேவை கிடையாது. உங்க குடும்ப விஷயமும் எனக்கு தேவை கிடையாது. நான் போற இடத்துல எல்லாம் எப்பேற்பட்ட தாதாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரக்கனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடுவனா இருந்தாலும் சரி, இந்த அலெக்சாண்ட்ரா போய் அந்த கோட்டையை பிடிப்பா. அந்த அளவுக்கு இறங்கி அடிப்பேன். ஈவு இறக்கம் இல்லாம பத்திரகாளி அடிப்பேன். அப்படி நான் இந்த எல்லைக்கு வரும்போது, அப்படி இந்த சமஸ்தானத்துக்கு வந்தப்போ எனக்கு இங்க எதுவுமே புதுசாவே தெரியல. நான் ஏற்கனவே இங்க வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தது. இதே என்னோட பூர்வீக இடம் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்தது. நான் முத ஆசைப்பட்டதே, இந்த மண்ணுல வாழணும்னு ஆசைப்பட்டதே இந்த சமஸ்தானத்து மேலதான். அதனாலதான் வைராக்கியமா நின்னு அடிக்கிறதுக்கு வந்து நின்ன. அப்பதான் இந்த சமஸ்தானத்தை கட்டி காக்கிறவன் கிங்ஸ்னு எனக்கு தெரியும். அவனை முத நான் பார்க்கும் போது எனக்கு அதிர்ச்சியாவே இல்ல. இங்க யாரையும் பார்த்தா எனக்கு புதுசாவே தெரியல. நான் எத்தனையோ தாதா, கொடுற, அரக்க, விகாரமானவனெல்லாம் பார்த்திருக்கேன். நேருக்கு நேரம் நின்று அடிப்பேன். அப்படித்தான் இந்த சமஸ்தக்காரனா இருப்பான்னு நினைச்சு நான் வந்தேன். ஆனா எனக்கு கிங்ஸ்னை பார்க்கும்போது ஒரு மென்மையானவனா, ஒரு தெய்வத்தின் சாயலை பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு தெய்வமே அரசாட்சி பண்ண மாதிரி இந்த கோட்டை இருந்தது. அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த தெய்வமே இறங்கி வந்து நின்ன மாதிரி இருக்கும். அவனை பார்த்தா அடங்கப்படாரியா இருந்தனா, அகம்பாவம் பிடிச்சவனா இருந்தனா, அவன் முன்னாடி கையெடுத்து கூப்பிடணும்னு எனக்கு தோணும். நேர் கொண்ட பார்வை, நேர்மை, துணிச்சல், வீரம் அந்த தெய்வத்துக்கே உண்டான குணம். கெட்டவளை தர வேற எவளையும் ஏறெடுத்து பார்க்காத உத்தம, இன்னொரு பொண்ணு பக்கத்துல வர்றதுக்கு கூட சம்மதிக்காத ஒரு உத்தம. எனக்கு இந்த மண்ணுல வாழணுங்கிற ஆசை. நான் இந்த சமஸ்தானத்தை தான் பிடிக்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சோம் அவன் அமைதலா இருந்தான். அது அவன் மேல அவன் வச்சிருந்த நம்பிக்கை. இந்த சமஸ்தானத்தை தன்னை தவிர வேற யாரும் கைப்பற்ற முடியாதுன்னு அவன் வச்சிருந்த நம்பிக்கை. அவன் வீரத்து மேலையும் அவன் தைரியத்து மேலேயும் அவன் வச்சிருந்த நம்பிக்கை. இந்த சமஸ்தானத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு முத நான் ஆசைப்பட்டதே இந்த சமஸ்தானத்து மேலதான். அதனாலதான் தரிசு நிலங்கள் எல்லாம் என் இடமா ஆக்கினேன். உங்களுக்கே தெரியாம உங்க சொத்துக்களை எழுதி வாங்கினேன்.
இந்த கோட்டையில பாதிய கைப்பற்றலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் நங்கூரம் தான் போட்டிருக்கேன். வேற நான் எதுவுமே இங்க பண்ணல. ஆமா, எனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்தான். அது நான் செஞ்ச மிகப்பெரிய பாவம். உங்க பொண்ணு சைடுல நான் கொஞ்சம் இருந்தனால இசைங்க உருவத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து நின்னேன். அவன் தூரத்துல வரும்போதே நானும் கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா கெட்டனவளை தவிர வேற யாரையும் எடுத்து பார்க்காத உத்தமன். ஆனா நான் பண்ணினது அது இல்ல. அவங்கிட்ட போய் நின்றதா கூட விட்டுருப்பான். ஆனா நான் அதுக்கு அடுத்தபடி கேவலமான வேலையை பார்த்தேன். இசை பெயரை வச்சு அவளுக்கு கலங்க வர்ற மாதிரி சில வேலைகளை நான் பண்ணினேன். அது மூலமா கிங்ஸன் அவமானப்படுவான், அசிங்கப்படுவான், இந்த குடும்பமே தலை குனிஞ்சு நிக்கும்னு நான் சில வேண்டாத வேலைகளை பார்த்தேன். அப்பந்தான் அவன் எனக்கு தண்டனை கொடுத்தான். அது வரைக்கும் அவன் என்ன தீண்ட கூட இல்ல. ஒரே வார்த்தையில முடிச்சவன். வீணா என் கூட மோதி உன் நேரத்தை வீணடிக்காம வேற இடத்த போய் பாருன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் அவன் என்கிட்ட பேசின வார்த்தை. அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பாட்டுக்கு இங்க ஒரு பாதுகாப்பா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சொல்ல போனா இப்ப நான் எதுவுமே பண்ணாம அமைதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது கிங்ஸனை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இதெல்லாம் எப்படி பண்ணுவேன் நீங்க யோசிக்கிறீங்க? எப்படி என்னால இதெல்லாம் பண்ண முடியும்? இந்த போட்டோல இருக்கிறது எனக்கு வந்து யாருன்னே தெரியாது. இந்த குடும்பத்துல இருக்க சின்ன ஒரு ஓட்டையாவது நான் உள்ள நுழையதுக்கு எனக்கு காரணமா இருந்தாதானே இந்த குடும்பத்தை அக்கறை ஆணிவர பிரிஞ்சு மேய்ச்ச. செம்புலிங்கையா வரலாறு வரைக்கும் எடுத்து படிச்சேன். ஒவ்வொன்னா படிக்க 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 இந்த சமஸ்தானத்துல நம்ம பிறக்காம போயிட்டோமேங்கிற ஒரு ஆதங்கம் மட்டும் தான் எனக்கு இருந்தது. கைப்பற்றணுங்கிற ஆசை போய் வாழ்ந்தா போதுங்கிற எண்ணத்துக்கு நான் இங்க வந்தேன். ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்தை பத்தின ஒவ்வொன்னா நான் சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்க குடும்பம் அங்கங்க செதறி கிடக்குன்னு எனக்கு தெரியும். உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிகிட்டலாம் உங்களை காப்பாத்த தான் நான் செஞ்சேன். ஏன்னா இந்த சமஸ்தானத்தை என்னால கைப்பற்ற முடியலனா வேற யாரும் கைப்பற்ற கூடாது. இந்த அலெக்சாண்டராலே முடியாததை இன்னொத்தி முடிச்சிட்டான்னு யாரும் பேர் எடுத்துட கூடாதுங்கிறது ஒரு எண்ணம். அந்த சொக்கமாவ என்கிட்ட உதவி கேட்டு வந்தா. அவளையே தசை திருப்பி விட்டவா நானா. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ எதிரிகளை தசை திருப்பி விட்டது நானா. மத்தபடி எனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இங்க நீயும் என் குடும்பம் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது என் மனைவியோட போட்டோ எப்படி இங்க வந்தது? உங்க மனைவியா? சத்தியமா நான் இவங்களை பார்த்ததே இல்ல. அதுவும் என் பன்னேர்பட்டி அரண்மனையில இந்த போட்டோ அது எப்படி இங்க வந்தது? நீயும் நானும் தான் உள்ள வந்தோம். அப்புறம் எல்லாருமே சும்மா தான் வந்தானுங்க. அவனுக்கு இதெல்லாம் கூட்டிட்டு வரணும் அவசியமே இல்ல. நீ என்ன சொன்ன? இது கெஸ்ட் ஹவுஸ், இங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தா. அப்போ இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது? சத்தியமா எனக்கு தெரியாது. உனக்கு என்னடி தெரியும்? அவளை சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி சின்ன வயசுல இருந்தே காதலிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடி ஓடி காதல மட்டும் வளர்த்துக்கிட்டு ஓடி அவளை மாதிரி இந்த உலகத்துல யாராலையும் காதல் பண்ண முடியாது. என்ன அவ்வளவு உயிர் காதலிச்சா. நான் உசுறு போயிடணும் முன்னுக்குட்டியை தெரிஞ்சுக்கிட்டு என்னை அனாதையா இந்த மண்ணில விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு எனக்குள்ள உசுரை இந்த மண்ணுக்கு கொடுக்கணும்னு உசுரை பணைய வச்சுட்டு வந்தா. நாங்க எந்த சூழ்நிலையில சேர்ந்தோம் உனக்கு தெரியுமா? அவ இணையும் போது கூட நான் செத்துருவோன்னு தெரிஞ்சு இணைஞ்சா. இந்த சமஸ்தானத்தை காப்பாத்துறதுக்கு உயிரே கொடுத்துட்டு போனா. பொண்ணாலே தியாகி. ஆனா இவெல்லாம் தெய்வத்துக்கு சமமானவா. நாங்க வாழ்ந்தது கொஞ்சம் காலம் தான். ஆக சில மணி நேரம். எங்க வாழ்க்கை சில மணி நேரம் தான். அவ நினைவோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த போட்டோ பார்க்க நேரம் யாரோ ஒருத்தர் அவளை துள்ள துடிக்க கொன்னது என் கண்ணு முன்னாடி வரும். அவ செத்துட்டானே தெரியறது கூட வழியா இருக்காது. ஆனா இந்த போட்டோ பார்த்தா மட்டும்தான் அவ துள்ள துடிக்க செத்துருக்கான்னு தெரியும். அதனால நாங்க யாருமே எங்க ரூம்கள்ல மாட்டல. எங்க குடும்பத்துக்காக உசரியை கொடுத்தவளுக்காக நாங்க ஒரு மணிமண்டபம் கூட கட்டல. அவ சரியை நாங்க வைக்கல. அவ உருவ போட்டோவை நாங்க வைக்கல. ஏன்னா அவ எங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அவன் ஞாபகத்துமா இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் எங்க கிட்ட இருக்கு. அதனால அதை நாங்க தனியா ஒழிச்சு வச்சிருந்தோம். அது எப்படி இங்க வந்தது? சத்தியமா சொல்றேன் மகாதேவன், எனக்கு தெரியாது. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்கல. அது அலெக்சாண்டருக்கு பிடிக்காது. கத்தி எடுத்தவளுக்கு கத்தியால் தான் சாவுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி என் கண்ணு முன்னாடி ஒரு உசுறு என்னால போச்சுதா, இப்படி நானும் உண்மையை நிரூபிக்க முடியாம போய் சேர்ந்துருவணுங்கிற பயம் மட்டும்தான். ப்ளீஸ், இந்த அலெக்சாண்டருக்கு கெஞ்ச பிடிக்காது. சத்தியமா சொல்றேன், இந்த அலெக்சாண்டருக்கு கெஞ்ச பிடிக்காது. மகாதேவன், நான் சத்தியமா சொல்றேன், இந்த போட்டோ எப்படி இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியாது. சரி, இங்க வந்த உடனே உங்களால பார்த்தா எனக்கு புதுசாவே தெரியலன்னு சொன்னீங்க. ஏன்? ஆமா, ஒரு சமஸ்தானத்தை பிடிக்க போறோம், இல்லனா ஒரு தாதா கோட்டையை நான் கைப்பற்ற போறேன்னா கொஞ்ச நாளாவே அந்த இடத்த வாட்ச் பண்ணுவேன். அங்க எப்படி போகலாம், அவனுங்க எப்போ வீக்கா இருப்பானுங்க, எப்போ வீக்னஸா இருப்பானுங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் போவேன். அதே மாதிரிதான் பாண்டி, ராஜா பாண்டி, அவன் தாதா கோட்டையை கைப்பற்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அவன் மிகப்பெரிய தாதா, பல மில்லியன் கோடிக்கு அதிபதி. அவன் ஒரு அரக்கே இல்ல, அவன் ஒரு சாத்தான்.
அவங்கிட்ட ஈவு இறக்கம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே மிக கொடூரமான அரக்கன், மனித உருவத்துல இருக்கிற ஒரு அரக்கன். அவன் சமஸ்தானத்தை நான் பிடிச்சிட்டா தாதா கோட்டை என் கைக்கு வந்துடும். அவனை கை போட்டுட்டோன்னா ரவுடிகளுக்கு எனக்கு பஞ்சம் இருக்காது, தாதாக்களுக்கும் எனக்கு பஞ்சம் இருக்காது. என் வேலையெல்லாம் மற்ற இடங்கள்ல போய் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு தான் ராஜபாண்டி கோட்டையை நான் கைப்பற்றதுக்கு வந்தேன். ஆனா நான் வந்தது அங்க. ஆனா நான் எப்படி இந்த சமஸ்தானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்தேன்னு கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. இங்க வந்து பார்த்தேன், ரொம்ப செழிப்பா இருந்தது, அமைதியா இருந்தது. இது ஒரு சமஸ்தானம்னு என்னால நம்ப கூட முடியல. ஒவ்வொன்றா தேடி பார்க்கும் போதே எல்லாமே இசை கோட்டையா இருந்தது. எங்க பார்த்தாலும் முழுமதி இசைங்கிற பேரோட இருந்தது. இதுக்கெல்லாம் சொந்தக்காரி யாருன்னு தேடி பார்த்தா பின்னாடி ஒரு சமஸ்தானமே இருந்தது. அந்த சமஸ்தானத்துக்கு ராஜாவா கிங்ஸ்னு இருந்தா. நான் ரொம்ப ஈஸியா இதை கைப்பற்றலாம் நினைச்சேன். அசால்ட்டா உள்ள வந்தேன். நான் கார்ல இருந்து இறங்கவன முத பார்த்தேன். ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு நின்னா. அதிகமா சிரிக்கல, லைட்டா சிரிச்சா. சிரிச்சுக்கிட்டே திரும்பினான். அந்த உருவத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். அவன் கம்பீரம், அவன் நட, இதெல்லாம் எங்கேயும் நான் பார்த்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அது வரைக்கும் அவன் தான் இந்த சமஸ்தானத்துக்கு அதிபதினு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஈர்ப்புல தான் அவன் பின்னாடியே நான் போனேன். ஒவ்வொருத்தரையா பார்த்தேன். எனக்கு அவங்கள புதுசாவே தெரியல. நான் அது ஏதோ பிரம்ம மனசுல அப்படி தோணுதுன்னு நினைச்சுக்கிட்டேன். மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரையா அந்த குடும்பத்துல நான் பார்த்தேன். யாருமே எனக்கு புதுசாவே தெரியல. பழக்கப்பட்ட முகம் மாதிரியே எனக்கு இருந்தது. ஏதோ உன்னால ஒருத்தன் துள்ள துடிக்க கொல்லப்பட்டான்னு சொன்னீங்க, அவன் யாரு? அவன் வரலாறு எனக்கு தெரியாது. நான் பிறந்ததுல இருந்தே ஜெர்மனில தான் இருந்தேன். அம்மா அப்பா கிடையாது, கார்டியன் தான் வளர்த்தாரு. மில்லியன் கணக்கான சொத்து. அத்தனை மில்லியன் கோடி சொத்துக்கும் நான் ஒருத்தி தான் வாரிசு. நாங்க குடியிருந்த பகுதியிலே ஒரு தமிழ் ஃபேமிலி இருந்தது. எனக்கு அது வரைக்கும் தமிழ் எல்லாம் தெரியாது. அவங்க நல்லா பழகுவாங்க என்கிட்ட. அவங்களுக்கும் நான் தமிழ் ஃபேமிலின்னு தெரியாது. என் முகத்தை வச்சுதான் நான் தமிழ் பொண்ணா இருப்பேன்னு நினைச்சு அவங்க என்னை பார்ப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க பேசுகிற மொழியை நான் கவனமாக கேட்பேன். அங்கே தான் எனக்கு என் ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சான். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் படித்தான். அவன் மூலமாக தான் நான் தமிழ் மேலே பைத்தியமாக இருந்தேன். தமிழ் மொழியை கற்றுக்கணும், தமிழ் கலாச்சாரத்தை கற்றுக்கணும்னு அந்த பிஞ்சு வயசுலேருந்தே ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அவன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுப்பான். எனக்கு தோழனா சகோதரனா எல்லாமே அவன் தான் இருந்தான். அவன் எங்கள் அரண்மனைக்கு பக்கத்து அரண்மனையில் தான் இருந்தான். அப்போ எங்கள் அரண்மனைக்கு புதுசாக ஒரு தமிழ் குடும்பம் வந்தது. அவங்க ஃபேமிலியோட இருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலியை நான் பார்த்ததில்லை. அங்கே தான் நான் பார்த்தவர் இருந்தார். அதிகமாக பேச மாட்டார், ஆனால் கோபம் பயங்கரமாக வர. அவர் அதிகமாக பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் திக்கி பேசுவார்னே எனக்கு தெரியும். காதலா? தெரியாது. என்ன சொல்ற? அவரு ரொம்ப பாசக்காரர். எனக்கு அவர் மேலதான் காதல் வந்தது. காதல் வந்ததுன்னா அப்படின்னா என்ன தோடி சொல்றதுக்கு? அவரை அண்ணனுக்கு தான். அவர் அண்ணனுக்குன்னா? அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன டச் கூட பண்ண மாட்டாரு, தூரமா நிப்பாரு. என்ன எங்க காடின்ட்டு வந்து காப்பாத்தினவர் அவர்தான். ஏன்னா அவங்களால லேசில எதிர்க்க முடியாது. ஆனா இவர் சாதாரணமா என்ன அங்கிருந்து காப்பாத்தினாரு. நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்தேன். பக்கத்து அரண்மனை தான். பால்கனில இருந்து பார்த்தாலே தெரியும். காலையில ரொம்ப ஒருத்த குறும்புத்தனம் பண்ணுவேன். தினமும் பேசிக்குவோம். ஆனா அவர் எங்க போறாரு எங்க வராருன்னு எனக்கு எதுவும் தெரியாது. அவரை கேட்டா பிசினஸ் பண்ண வந்தேன்னு சொன்னாரு. சரி, நீ விரும்பி இருக்கல, அதனால இப்படி பண்ணுதியா? இல்ல, அவருடைய நடவடிக்கை, அந்த குணம், ஏதோ ஒரு விதமான ஈர்ப்பு எனக்கு அவர் மேல கொடுத்தது. என் நண்பன்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட உன் காதல சொல்லு. நான் ஏற்கனவே ஒரு தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையில தான் இருந்தேன். அதனால என் நண்பன் சொன்னான், அவரை கல்யாணம் பண்ணிக்க நல்ல மனுஷன் மாதிரி இருக்காருன்னு சொன்னான். ஆனா எனக்கு அவர்கிட்ட காதல சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால எப்படியாவது என் காதலை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாமோ பண்ணினேன். ஆனா அவர் என்ன தள்ளிதான் வைப்பாரு, பக்கத்துல கூட விட மாட்டாரு. சரி, இது எப்படி காதல் எனக்கு புரியல. அவருக்கு மரணம் என்னாலதான் வந்தது. ஒரு பொண்ணால வெட்டப்பட்டு சாகப்பட்டாரு. ஆனா ஒரு உலகம் அத காதல்னு தப்பா நினைச்சிட்டாங்க. எனக்கு என் சொத்துக்காக அவரை கொண்டுட்டாங்க. ஆனா அவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் உயிர் போற நேரத்துல
நான் கொல்ல வந்தவங்க என்கிட்ட தான் அவரை பத்தி கேட்டாங்க. நானும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கிற ஆசையில தான் அதை சொல்லிட்டேன். ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் என்னதான் செத்தாருன்னு. அவருக்கு சண்டை போட முடியாமலாம் இல்ல, வேற ஏதோ காரணம் இருந்திருக்கு. ஏன்னா அவரை எப்படி சண்டை போடுவாருன்னு எனக்கு தெரியும். சாதாரண ஒருத்தங்கிட்ட போய் உயிரை கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் கோலை கிடையாது. அப்போ கடைசியா உயிர் பெரிய நேரத்துல ஒரே ஒரு நொடி இருந்ததுன்னா முழுசா சொல்லியிருப்பாரு. அவர் ஆசையாவது நான் நிறைவேற்றிருப்பேன். அந்த ஒரு நொடியில கூட கொண்டுட்டானுங்க. ஒரே ஒரு வார்த்தை என் கையில அவர் வரைஞ்சு காட்டினாரு, அண்ணனை கை வெட்டுறாதுன்னு. அந்த ஒரு நொடி கூட உசுறு என்கிட்ட சொல்ல விடாம பண்ணதுக்கு காரணம் நான் தான். சொல்லிட்டே இருந்தானுங்க அவர் விட்டு தூர போனாங்க, இனி அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. நான் தான் அறிவு இல்லாம குழந்தைத்தனமா நடந்துக்கிட்டேன். அதனால அவர் சொல்ல வர்றதுக்கு கூட நான் டைம் கொடுக்காம அவரை கொல்ல வச்சுட்டேன். அந்த குற்றம் வச்சுதானா? அவரை பத்தின எந்த விவரமே எனக்கு தெரியாது. நானும் அதுக்கப்புறம் அவர் எங்கேருந்து வந்தாரு, அவர் பூர்வீகம் என்னன்னு எதையாவது கண்டுபிடிச்சலாம் நினைச்சேன். அவர் ஜெர்மனிக்கு வந்த பிளைட் கூட எந்த அடையாளமும் இல்லாம இருக்குது. ஏர்போர்ட் வரைக்கும் போய் பார்த்தேன். அவரை பத்தின ஏதாவது விவரம் கிடைக்குமான்னு கிடைக்கவே இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியில தான் நான் இப்படி மாறினேன். என்னுடைய குழந்தைத்தனமோ, என்னுடைய அசால்ட்டுத்தனமோ, என்னுடைய பொறுப்பு இல்லாதத்தனமோ ஒரு உயிரியை வாங்கிட்டு, அது மட்டும் இல்ல அவரை கொன்னவங்கள தேடி பிடிச்சு கொன்ன, கொடூரமா கொன்ன, தேடி தேடி கண்டுபிடிச்சி நாறு நர கொன்ன. அங்குள்ள சட்டத்தால கைது செய்யப்பட்டேன். அங்கேயும் வேலையெல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்த முழு ராட்சசியா மாறினேன். திரும்ப அந்த சட்டத்தால நான் தேடப்பட்ட குற்றாலியா மாறினேன். அப்புறம் நான் முடிவு பண்ணேன், எந்த சட்டமும் என்னை தேடக்கூடாதுன்னா நான் மிகப்பெரிய தாதாவா மாறணும்னு. அதுக்கப்புறம் தான் இந்த அவதாரம். நீ ஜெர்மனில எந்த இடத்துல இருந்த? சிங்பங்கரோடு. என்னது, எந்த வருஷம்? 2021. ஆனா இதே மாதிரி உருவத்தை நான் வேற மாதிரி பார்த்தேன். இசையை போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும்னு இசை போடுறதுக்கு போனேன். அப்போ கொஞ்சம் இதே முகவெட்டு தான், ஆனா அவங்க வேற மாதிரி இருந்தாங்க. கருத்த உடம்பு தான், கருப்பா தான் இருந்தாங்க. ஆனா ஆக்ரோஷமா இருந்தாங்க. யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை, உன்னை வர வச்சது நாதான்னு சொன்னாங்க. நீ ஜெர்மனில பார்த்தவ இந்த சாரன் மாதிரி இருப்பானா? இல்ல. அப்படின்னா கண்டிப்பா வேணும். சரி, இல்ல இப்ப உனக்கு என்ன தாண்டி வேணும்? வேண்டாம், என்னெல்லாம் தரவே முடியாது. என்னங்க? நானும் என்ன தரவே மாட்டேப்பா. இல்ல வேணும். முடியாது. இப்ப இந்த மகாதேவனுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு தெரியுங்களா? அப்படியா? என்னங்க, உனக்கும் உங்க அண்ணனுக்கு இப்பதான் நக்கல் சிரிப்பு வருது. அதெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டா வரணும். இப்படி கட்டில பக்கத்துல நின்னுக்கிட்டு இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப என்ன இந்த மகாதேவன் வந்து அப்படி பொத்தடிக்கு உன் மேல விழுந்து நினைச்சியோ? விழ மாட்டீங்க. எனக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. என்ன எப்படி இன்னைக்கு இந்த ஏமாத்த தான் போற? சும்மா இரு, சும்மா இருக்கணும். சுரண்டி விடுறது உனக்கும் அண்ணனுக்கும் வேலையா போச்சு. அவன் என்ன பண்ணா? மாப்பிள்ள எப்போ மாப்பிள்ள ஒரு பிள்ளை பத்து கொடுப்பேன்னு கேட்பான். தங்கச்சி பிள்ளை அப்படி கொஞ்சமா ஒன்னே மாதிரி இருக்கணுமா, லெட்டு மாதிரி இருக்கணுமா, அப்படியே அந்த மூலிகைலாம் ஒன்ன மாதிரியே இருக்கணுமா? உங்களை மாதிரி வேண்டாமாமா? அவன் விட்டு வாரிசு இல்ல, வேற என்ன என்ன மாதிரியே கேட்பான். மூளை மட்டும் என்ன மாதிரி இருக்கணுமா, செய்கள்லாம் என்ன மாதிரியே இருக்கணுமா, அதுக்கு கொசரெல்லாம் என்ன மாதிரியே இருக்கணுமா, சைஸ் மட்டும் தான் உன்ன மாதிரியே இருக்கணுமா, மத்த எதுவும் உன்ன மாதிரி இருக்கவே கூடாதான். நான் என்ன இதெல்லாம் செஞ்சா கொடுக்க முடியும்? அப்படிதான் எனக்கு வேணுமாமா? ஆமா ஆமா. சரி அப்படியே கொடுத்துருவோம். யார ஏமாத்த பாக்க? நான் இதுக்கெல்லாம் இன்னைக்கு இல்லையா, நீ ஏமாத்துவ. என்ன பண்ண நம்புவீங்க? நான் குண்டக்க மண்டக்க கேட்பேன், பரவாயில்லையா? என்ன கேட்டாங்க? நம்பவா வேண்டாமா செக் பண்ணி பாப்போம். சரி சரி தாவணி அவரு இன்னைக்கு டெஸ்ட் வச்சிருந்தா. இல்ல இல்ல, என் முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் நம்புவேன். என்ன சும்மா சொல்றான், ரொம்ப குண்டக்க மண்டக்க யோசிக்க கூடிய மாப்பிள்ளனே. கரெக்டா தான் இருக்கு. குண்டக்க மண்டக்க மூளை குதர்க்கமாவே கேள்வி கேட்கறது, குதர்க்கமா
எதனால செய்யறது. நாரதர். என்னது? ஒண்ணு இல்ல. இல்ல எல்லாரும் ஒரு வழியில, உங்களுக்கு மட்டும் என்னங்க பெசல் வழியாவே இருக்கு எப்ப பார்த்தாலும். இங்க பாரு, நான் நம்ப மாட்டேன், அதனாலதான். நானே கட்டில பக்கத்துல நின்னுகிட்டு வெக்க கேடு. வரட்டா போங்க. இதுக்குதான் ஜெர்மன்ல இருந்து ஓடி வந்தேன் பாருங்க. இந்த அடுத்த ஃபிளைட் பிடிச்சு போவ, அது எதுக்கு? நான் சொல்ற மாதிரி நின்னா நான் நம்புறேன் இன்னைக்கு நமக்குள்ளதுன்னு, இல்லைன்னா நான் நம்பவே மாட்டேன். ஐயோ, என் புள்ளி இவரே மாதிரி குண்டக்க மண்டக்க யோசிச்சதுன்னா என்னாலும் என்னத்துக்கு ஆவறது? என்னங்க நான் சொன்னதை மட்டும் செய்யி. மூளை பாரு. இல்லங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவுல இருந்தா உங்களுக்கு மட்டும் வேற அளவுல இருக்குது. அதெல்லாம் அப்படித்தான். இப்ப என்ன? சரி, எப்படி நான் பார்க்கதான் போறேன். நான் நம்ப மாட்டேனே. இங்க நின்னு எல்லாத்தையும் இங்க வா இங்க வா. உங்களுக்கு தான் எதுவுமே கிடையாதுன்னா எனக்குமா? அதெல்லாம் நம்ப மாட்டேன். இங்க 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 வா இங்க வா. ஆஹா, அப்ப இன்னைக்கு உண்மையிலே நடந்துருமா? நான் ப்ரிப்பேர் வந்திருப்பேன். எடி ஒரு 5 நிமிஷம் டி. கொன்னே போடுறேன். ரொம்ப பாஸ்டா இருக்கா நம்மளை விட. பிளான் போட்டு வந்திருக்கா. எடி இன்னைக்கு பெத்தே ஆகணும் முடிவோட வந்தியோ? ஆமா. ஏன் அண்ணன் தெரிவி விட்டானுங்களோ? ஆமா. கிங்ஸனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பயில் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. இவளுக்கே தெரியாது. இவ எத்தியாச்ச கண்டுபிடிச்சிருப்பாளோ? சே, இவ கூட வாழ்க்கை தொடங்க போறான். இவகிட்ட மட்டுமாவது உண்மை சொல்லிடுவோமா? பொம்மி, எடி பொம்மி. இருங்க, அவசரப்படாதீங்க. கலத்திட்டு இருக்கேன். இல்லங்க வா. இருங்க. வேண்டாம், போட்டுட்டே வா. என்ன? நீங்க தானே சொன்னீங்க. நான் இது சொன்னாலும் செய்வியா? என் உசுராச்சே. எனக்காக இத்தனை வருஷம் அதை எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்காம நானும் முழு சுகத்தையும் கொடுக்கட்டாலும் என்னையே நினைச்சுக்கிட்டு எந்த மனசை இப்படி வாழ்வாரே, அவருக்காக நான் இது கூட செய்யலனா? இல்ல, உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். எப்படி இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தொடங்கணும்னு எனக்கும் தெரியும். அதுக்கு நானும் ரெடியா இருக்கேன். இல்ல, எனக்கு வாழ்க்கை தொடங்கிட வேண்டியதான். நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். ஒரே விஷயத்தை மட்டும் மறைச்சிருக்கேன். உங்க கிங்ஸர் எனக்கு 2 புள்ள இருக்கு. என்ன சொல்றீங்க? இங்க பாரு, பொண்ணு யாரு, உங்க அண்ணி யாரு, எதுவும் என்கிட்ட கேட்காத. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அண்ணன் பையன் இருக்கான். ஜானுக்கிட்ட இருக்கிறவன் தானே? தெரியுமா? அவன் முகத்துல அப்படியே எங்க அண்ணன் முகச்சாட இருக்கு. தெரியும். எங்க அண்ணனை என்கிட்ட சொல்லுவான்னு நினைச்சேன். அந்த பையனை முத நான் பார்க்கும்போது அது எங்க அண்ணன் பிள்ளைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அவன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் இதை பண்ணேன். அவன் வேண்டாம் தான் சொன்னான். அவன் மேல எந்த தப்புமே இல்லை. ஒருவேளை கருப்புசிங்கத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த மண்ணில் அவன் உசுறு இருக்கணும்ல, அதுக்காக நான் தான். சரி, அவன் ஜானுக்கிட்ட தானே இருக்கா. நான் வர வச்சிருந்தேன். நம்ம கூட இருக்கட்டும். நானே அவனை வளர்த்துக்கிடுறேன். அவனை இந்தியாவுக்கு வர சொல்லுங்க. ஜானை கூட்டிட்டே வர சொல்லுங்க. ஜான் இருக்கு. இனி இந்த குடும்பத்தை அவன் தானே பார்க்கணும். ஏன் அப்படி சொல்ற? அண்ணன் பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லுங்க. நம்ம குழந்தை பிறந்தா என் ஜானு தான் கையில வாங்கணும். அவன் தான் கரெக்டா என் அண்ணன் பையன்கிட்ட என் பொண்ணை ஒப்படைப்பான். என் அண்ணன் பிள்ளை மூத்தவனுக்கு தான். அப்பதான் என் குடும்பம் காலமா செழிப்பா இருக்கும். அது ஏற்கனவே பேசுனது தானே? இல்ல, அந்த பொறுப்பை நான் ஜானுக்கிட்ட தான் கொடுப்பேன். நீங்க இந்த பிள்ளை மேல எந்த உரிமையும் கொண்டாடக்கூடாது. என்னடி எனக்கு நீ தண்டனை கொடுக்கா? இல்ல, இந்த குழந்தைக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஜானுக்கு தான் எல்லா உரிமையும். அப்போ அடுத்த பிள்ளை எனக்கு கொடுப்பியா? இல்ல, ரத்தத்தனியா உங்களுக்கு திரும்ப தருவேன். நீங்க ஒன்னே ஒண்ணு விட்டு கொடுங்க. நான் ரத்தத்தனியா உங்களுக்கு திருப்பி தரேன். இந்த ஒன்னே ஒண்ணு நீங்க கொடுக்கணும். இந்த ஒண்ணு உங்களுக்கு சொந்தம் இல்லாம போயிடும். ஓ, உங்க அண்ணனுக்கு ரெட்ட பிள்ளை மாதிரி உனக்கும் ரெட்ட பிள்ளை பிறக்கணும் உறுதியா சொல்ற? சரி சரி, இங்க பாரு, அந்த 2 எனக்கு தான். உங்களுக்கு தான். உங்க வாரிசா தான் வரும். ஆம்பளை பையனா எப்படி? சிங்கி குட்டி தான். ரத்தத்தனியா திரும்ப வரும். சரி. இது தெரியாம சாருண் ராஜா வேற பொண்ணு பார்த்திருக்கானே. சாருண் ராஜாக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? என்ன சொல்ற? அதான் வேட்டையனுக்கு எல்லா உண்மையும் தெரியுமான்னு கேட்டேன். அவனுக்கு என்ன சொல்ற? எனக்கு புரியல. சரி, கிங்ஸனை பொண்டாட்டி எங்க? இறந்து போச்சு. அப்படின்னா அதுக்குதான் சாருண் ராஜா அப்படி பண்ணனா? என்னாச்சு? இல்ல, சாருண் ராஜா கற்பசிங்கத்துக்கு பொண்ணு பார்த்திருக்கான். கருப்பசிங்க ஏத்துக்க மாட்டான். அவனுக்கு இன்னொரு குழந்தை இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க? உங்க ஞானத்தர் அண்ணங்கிட்ட இருக்குதே, அவன் குழந்தைதான். சாருண் ராஜா பொண்ணு பார்த்திருக்கான். தெரிஞ்சுதான் பார்த்திருக்கான். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுமே. சரி, அப்போ அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. இங்க பாரு, சத்தியமா கருப்பசிங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ண மாட்டான்.
தெரியல, என்கிட்ட சொன்னான் சாரோனே, அதான் எனக்கு தெரியும். இல்ல இல்ல, கருப்பு சிங் அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டான். இனி அந்த டாபிக்கே எடுக்காத. சரி, நான் திரும்பி போவேன்ல. நான் அவனை கனடா வர சொல்லியிருக்கேன். அங்க வச்சு நான் விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ கனடா போறியா? ஆமா. சரி, இப்ப நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குமா வேண்டாமா? எடுத்துக்கோங்க. நிஜமா இந்த திருப்பி நான் ஏமாத்த மாட்டேன். எடுத்துக்கோங்கன்ட்டு எடுத்துக்க தான் போறேன். அப்படின்னா கருப்பு சிங்க வாழ்க்கை நாசம் போனதுக்கு நான் தான் காரணமா? அன்னைக்கு மட்டும் அங்க போயிருந்தா தப்பு பண்ணிட்டேனே. அப்படின்னா அன்னைக்கு பூமிமா சொன்னதெல்லாம் அப்படின்னா கருப்பு சிங்க வாழ்க்கை நாசம் போனதுக்கு நான் தான் காரணம். அன்னைக்கு மட்டும் நான் அங்க அனுப்பி இருந்தேன். சாரம் ராஜா உயிரோட இருந்திருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என் கணக்கு தப்பாயிருக்கு.